கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிகள் அதனுடைய 13வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பிரதானமான காரியம் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். இங்கே 3 விதமான சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தார் சந்தோஷப்படுகிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் மகிமைப்படுத்துகிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறவர்கள். கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் பொழுது அந்த வசனத்தை கேட்டு சந்தோஷப்படுகிற ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு மகிமைப்படுத்துகிற ஒரு சில ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தேவன் தனக்கு தந்த வார்த்தையை, தன்னோடு கூட தேவன் பேசுகிற வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிக்கிற இந்த கூட்டத்தை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். வசனத்தை வாசிக்கிறோம், ஏதாவது செய்திகள் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்ம சபையில் போய் ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அநேக தேவ ஜனங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே எந்த உணர்வு வெளிப்படுகிறது? இந்த 3 அனுபவத்தில் நாம் எந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு உற்சாகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க? சந்தோஷப்படுறாங்க. ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா, வசனங்கள் இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு பிரமிப்பில் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் எழும்புது. ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த சந்தோஷம் அது நிலைக்கும்படியாய் அவர்கள் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. இன்னொரு சில ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? அவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்ட பொழுது அவங்க மகிமைப்படுத்துறாங்க. ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் வார்த்தை தந்திருக்கிறாரு, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ஒரு உற்சாகத்தில் அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தம்முடைய ஜீவனை தந்து என்னுடைய பிராணனை காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளும் பொழுது அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. இதுவும் ஒரு விதமான ஒரு உற்சாகம். ஆனா இந்த அனுபவமும் நீடிக்குதா? எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலைகளுமே கர்த்தர் தமக்கு தந்த வார்த்தையை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த நிலை நீடிக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கல. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஏற்படுகிற சந்தோஷத்தையும், நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தையும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தொடர்ச்சியாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், சந்தோஷமாக இருக்கும் பொழுது மட்டும் இல்லை, அனுகூலமான சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும் இல்லை, பிரச்சனையான நேரத்திலும், தேவையான நேரத்திலும், நெருக்கமான நேரத்திலும், அநேக சோதனையின் வழியாய் நடக்கிற நேரத்திலும் நம்ம கர்த்தருடைய வசனத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் தெரியுமா? அந்த வசனம் நமக்குள் கிரியை செய்யும்படியாய் நாம் அதை விசுவாசிக்கவில்லை. சந்தோஷப்படுகிறவர்களை குறித்தும் அல்ல, மகிமைப்படுத்துகிறவர்களை குறித்தும் அல்ல, யார் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை குறித்தே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க தான் பரலோகத்துக்குரிய தேவஜனங்கள். தேவனால் தரப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள் நிலைத்திருக்க, அந்த வார்த்தையை நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்குள் சந்தோஷம் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த ஒரு அனுபவம், அதை நாம் அனுபவிக்க நமக்குள் எழும்ப வேண்டிய பிரதானமான சுபாவம் கர்த்தருடைய வசனத்தை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். எல்லாராலையும் விசுவாசிக்க முடியாது. மரியாளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்க, மகிமைப்படுத்துறாங்க. இந்த 2 அனுபவமும் அவர்களுடைய வாழ்க்கையில் நீடித்திருக்க என்ன காரணம் தெரியுமா? விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று வசனம் அவர்களை குறித்து தெளிவாய் நமக்கு காண்பித்து தருகிறது. மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை விசுவாசித்தாள். அவர்கள் விசுவாசித்தது நிமித்தம் தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையின் சந்தோஷம், தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையினால் அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்தது. அதன் விளைவாய் முடிவு பரியந்தம் அவர்கள் கர்த்தருக்குள் நிலை நிற்கவும், அந்த மேல் வீட்டு அறையிலே பரிசுத்த ஆவியானவர் என்கிற தேற்றரவாளனை நிறைவாய் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் வசனம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு உற்சாகத்தில் சந்தோஷப்படுற அந்த அனுபவம் மட்டும் போதாது. அந்த சந்தோஷம் நிலைக்கணும். வசனம் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னை குறித்து இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவம் மட்டும் போதாது. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்கணும். எப்பொழுதுமே கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய வசனத்தை நினைக்கும் பொழுது
ஒரு சந்தோஷமும் அவரை மகிமைப்படுத்துகிற சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்க வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தால் தான் எப்பொழுதும் அந்த வசனத்தை குறித்த சந்தோஷமும் அந்த வசனத்தை குறித்த தேவனை மகிமைப்படுத்துகிற சுபாவமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். யார் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை தான் வேதம் பரலோக ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாய் வசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசித்து அதனால் உண்டாகிற சந்தோஷத்தையும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தையும் எல்லா சூழ்நிலையும் வெளிப்படுத்த நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தம்முடைய வசனத்தை நமக்கு தந்து அதை முழுமையாய் விசுவாசிக்கும்படியாய் நமக்குள் விசுவாசத்தை அவர் துவக்கும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை முன்குறித்து நம்மை குறித்து சாட்சி கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த வசனத்தின்படியே வாழ நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.